டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல் சிஎஸ்எஸ்ல இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ்ல எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக், டிவ் டேக்குக்கு வந்து நான் வந்து கலர் ப்ளூன்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேஜில் த்ரூ அவுட் எந்தெந்த இடத்துல டிவ் டேக் இருக்கோ அந்த டேக்கில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கலர் வந்து ப்ளூ கலர் அப்ளை ஆயிரும், ஃபாண்ட் கலர், அதாவது டெக்ஸ்ட் கலர். அப்போ டிவ் டேக் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே சைல்டு டேக் பி, பேராகிராஃபு, H1, என்ன டேக், ஆங்கர் டேக், என்ன டேக் போட்டாலும் அந்த டேக்குக்குள்ளே இருக்க எலமெண்ட்டுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ சைல்டு ப்ராப்பர்ட்டியும் பேரண்ட்டோடைய ஸ்டைலில் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்குது. அந்த இடத்துல தான் இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. அப்படி வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் ஆயிருமா சைல்டுக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்லை. மார்ஜின், பேடிங், பார்டர் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பை டிஃபால்ட் வந்து பேரண்ட்ல இருந்து சைல்டு எலமெண்ட்டுக்கு இன்ஹெரிட் ஆகாது. ஆனால் அதையும் இன்ஹெரிட் பண்ணணும்னா நான் இன்ஹெரிட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட் பாருங்கள், டிவ் டேக்கில் வந்து பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூன்னு வச்சுருக்கேன். இப்போ அந்த டிவ் டேக்குள்ளே பி டேக் இருந்துச்சுன்னா அந்த பி டேக்லேயும் எனக்கு என்ன வேணும்னா இந்த கலர் வேணும் அப்படின்னா நான் இன்ஹெரிட்னு கொடுத்துருவேன். அது இந்த டிவ்வில் இருக்க பேக்ரவுண்ட் கலரை எடுத்துக்கும். ஓகே, இது அடுத்த சினாரியோ என்னென்னா, இப்போ டிவ்வில் வந்து கலர் ப்ளூ, பேராகிராஃப் டேக் வந்து டிவ்க்குள்ளே இருக்கிறதுனால கலர் ப்ளூ அப்ளிகபிள் ஆகும். ஆனால் எனக்கு வந்து டிவ்க்குள்ளே இருக்க மற்ற எலமெண்ட்டெல்லாம் ப்ளூ கலர் இருக்கலாம், எனக்கு இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே மட்டும் ரெட் கலர் வேணும் அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட் ஸ்டைலிங்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ணி எனக்கு இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மாற்றி கொடுன்னு எழுதுறது தான் இன்ஹெரிட்டன்ஸை ஓவர் ரைட் பண்ணுற கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல பி டேக்கு கலர்னு கொடுத்துட்டேன்னா இந்த பேரண்ட் ஸ்டைலிங் எடுத்துக்காமல் பேராகிராஃப் டேக் மட்டும் கலர் ரெட் எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்ததோட சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி இது எல்லாமே இன்ஹெரிட் ஆயிரும். இன்ஹெரிட் ஆகாத ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மார்ஜின், பேடிங், அப்புறம் இன்னும் ஒரு சில அதெல்லாம் இன்ஹெரிட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரண்ட் டேக்ல இருக்கிறது வந்து எனக்கு சைல்டு டேக்ல வேண்டாம் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.